என்னடா வீடே மாறி இருக்கு. வாசல்ல கோலம் போட்டிருக்கு, மாயில வேற கட்டி இருக்கு. நம்ம வீடு இவ்வளவு டீசெண்டா இருக்க சான்ஸே இல்லையடா. அதுதானே. அங்க வர்ற ஒரு வில்லேஜ் ஃபிகர். ஆமாண்டா. ஏதோ ஒரு பார்ட்டி புதுசா குடி வந்திருக்குடா. பாத்தியாடா நம்ம அப்பனை வீட்டை யாருக்கோ விலைக்கு வச்சுட்டு நம்மள பிளாட்பாரத்துல படுக்க வச்சான் தண்டலு. இந்த வீட்டை தண்டா எனக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்லி அந்த ஆளு. எனக்கு உனக்கு பின்னால இருக்க கார் செட் இருக்குல்ல, அதை எழுதி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சும்மா இருடா, போய் விசாரிச்சு பாப்போம் வா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ கூஸ்மி. என்ன இங்கிலீஷ்? தமிழ்ல கேள்றா. என்னங்க வீட்ல யாருங்க? கொஞ்சம் வெளியே வர்றீங்களா? யாரு? உங்களதான். யார் வேணும்? இந்த வீட்டுல தண்டல் பாண்டின்னு ஒரு மாக்கியா இருந்தாரு. அவர் இப்ப எங்க இருக்காரு? எப்ப கிளப்பி விட்டீங்க? நீங்க யாரு? நாங்க 2 பேரும் உங்க பிள்ளைங்க. அவர் எங்க இருக்காருன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். என்னது? இவரை பார்த்தா சர்க்கஸ்ல வர பஃபூன் மாதிரி இருக்காரு. உங்களை பார்த்தா ரிங் மாஸ்டர் மாதிரி இருக்கீங்க. அவர் பிள்ளைங்க மாதிரி தெரியலையே. எதுக்கு ஒரு ஓரமா உட்காருங்க, அவர் வந்தா கேக்குறேன். ஏது? ஷோ உஷாவா? பாத்தியாடா நம்ம சொந்த வீட்டுல எவ்வளவு ஒருத்தி ஓரமா உட்காருன்னு சொல்ற அளவுக்கு நம்மள நம்ம அப்பா அச்சிக்கப்படுத்தினா. பாத்தியாடா வெண்டக்கா சைஸ்ல இருந்துகிட்டு நம்மள எப்படி கிண்டல் பண்ணிட்டு போறா பாரு. அதானே. வாங்கடா. அப்பா முதல்ல நாங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா உள்ளவா. ஏன்பா எங்களுக்கு இப்படி துரோகம் பண்ண? யாரை கட்டி வீட்டை வித்த? நான் எதுக்குடா வீட்டை வைக்கிறேன்? பார்லிமெண்டே வாங்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா யார் அந்த பிள்ளை? யாராவது பணம் வாங்கி திருப்பி தரனால இங்க கூட்டி வந்துட்டியா? இல்ல வேற ஏதாவது மேப்படி பிசாவா? ஒரு பொண்ணு வீட்டுல இருக்கனால நீங்க அப்படி நினைச்சிட்டீங்களாடா? உள்ள வாங்கடா, பேசிக்கிடுவான். வாங்கடா வாங்க. நில்லுங்க. இது வீடு. ஷூ எல்லாம் கழட்டிட்டு வரணும். என்னடா ஷூ எல்லாம் கழட்ட சொல்ற? புது பழக்கமா இருக்கு. அதானே. நம்ம என்னைக்கு ஷூ இல்லாம வீட்டுக்குள்ள போயிருக்கோம்? குளிக்கும் போது கூட ஷூ போட்டு தானே குளிச்சிருக்கான். எல்லாம் நேரம்டா. சரி சரி கழட்டு. எல்லாம் அந்த பெருசு பண்ற வேலை. நல்லாவே அதிகாரம் பண்ற. இத அப்படியே மெயின்டைன் பண்ணு. அப்பதான் அவனுக்கு சரிப்பட்டு வருவானுங்க. நில்லுங்க. மறுபடியும் எதுக்கு நிக்க? போய் கை கால்ல அலம்பிட்டு வாங்க. குளிச்சிட்டே வரதாயி. டே சிவா, என்ன இந்த வீட்டுல ஆதிக்கம் தலைவரிச்சு ஆடுது, அதிகாரம் தூள் பறக்குது, என்ன கலக்க வழக்குன்னு ஒண்ணுமே புரியலடா. அதானே எனக்கு ஒண்ணும் புரியல. சரி வா, கிணத்தடியில போய் யோசிப்போம். இந்த மாதிரி சவுண்ட கொடுத்து விரட்டினா அவனுக்கு உருப்பிட்டுருவானுங்க. நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா, நான் பாத்துக்கிறேன். பாத்தீங்களாடா? டேய், நீ போடுற கண்டிஷனுக்கு எந்த தேசத்துல இருந்து வேலைக்காரி வருவான்னு கேட்டீங்கல்ல, வந்துட்டாடா. இனிமே இந்த பொண்ணுதான் ஆல் இன் ஆல் பவர்ஃபுல் வேலைக்காரி. என்னது வேலைக்காரியா? இப்ப பம்முரா வர்றா. சும்மா இருங்கடா. வந்த பிறகுதான் வீடே கொஞ்சம் லட்சணமா இருக்கு. நீ ஏமா பயப்படுற? வாமா இப்படி. இவங்க என் பசங்க. அவன் பேரு சிவா, இவன் பேரு விச்சு. ஓ, எனக்கு நல்லா தெரியுமே. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஒரு அமைதி, ஒரு தெளிவு, ஒரு வீரம். கேட்டீங்களாடா? என்கிட்ட இருக்கிற குணம் பூரா உங்ககிட்ட அப்படியே இருக்குன்னு அந்த பொண்ணு கரெக்டா சொல்லுது. அந்த பொண்ணு சொன்னா நம்பிடுறதா? ஏன்பா உங்ககிட்ட இல்ல அதெல்லாம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருக்க? டே சிவா, வெளியில என்ன பார்த்துட்டு சர்க்கஸ் பப்புன்னா ஒன்னே ரிங் மாஸ்டர்னா, இப்ப நம்ம அப்பனை பார்த்தவன அமைதி, தெளிவு, வீரம் அப்படி இப்படின்னு பொட்டிய போடுறாடா. ஜெகஜால கில்லாடிடா இவ. எதுக்கு 8 அடி கேப் விட்டு எச்சரிக்கையா நிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லன்னா டேஞ்சர். ஓகே ஓகே. இந்தாமா, இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு. உள்ள இருக்க இரும்பு பெட்டியில வச்சு பத்திரமா பூட்டு சரியா பூட்டிருக்கான்னு நல்லா இழுத்து பாத்துக்க. சரிங்கய்யா. யோ, இது உனக்கு நல்லா இருக்கா இல்ல நல்லா இருக்கான்னு கேக்குறேன். என்னடா இது? என்னைக்காவது ஒரு நாள் ஆச்சு கண்ணுல பணத்தை காட்டிருக்க நீ? சாவியாச்சு காட்டிருக்கா நீ? எப்படா காட்டுவேன்? பெத்த அப்பங்கிட்டே நீங்க முகமுடி ஓட்டு கொள்ளையடிக்க வந்தவங்களாச்சே. அது என்னைக்கும் ஒரு நாள் சந்தர்ப்ப சூழ்நிலை ஆட்டிய போட்டது. அத மறக்கலையா நீ? எப்படா மறக்கிறது? வாங்கடா சாப்பிடுவான். முகமுடி கொள்ளக்காரங்களா வேறே வச்சுட்டா நீ? அறிந்து அறியாமலும் தெரிந்து தெரியாமலும் செய்த தவறுகளை இங்க என்ன இருமுடி கட்டிக்கிட்டா இருக்கான்? சோத்தை சாப்பிட்டு போவானா, மறுசோறு வாங்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். ஒரு பயபக்தியோட சாப்பிட விட மாட்டே பண்ணி. மிளகு ரசம் உடம்புக்கு நல்லது, நல்லா சாப்பிடுங்க. ஆமா, சாப்பிடுறதுல நான் கவனிக்காம விட்டேன். என்னமா கையில கட்டு? அது ஒண்ணும் இல்லையா, காய் நறுக்கும் போது கத்தி பட்டுடுச்சு. நீ என்னத்துக்கு காய் நறுக்குன? இந்த பயில என்னத்துக்கு இருக்கானுங்க? இவனுங்களை நறுக்க சொல்ல வேண்டியதானே? காய் நறுக்கிறத கெட்டிக்காரங்க அந்த வேலையாவது உருப்படியா செய்யட்டும். என்ன நக்கலப்பா உனக்கு? டே சிவா, பாத்தியா? காய் வெட்டும் போது கை நறுக்கிருச்சான். சென்டிமெண்ட் டச்சிங். கட் அவுத்து பார்த்தாடா குட்டு என்னன்னு தெரியும்? இருக்கா. ஆமா, இது மிளகு ரசம் சொல்லி தானே ஊத்துன? ரசமா இது? ஒரு ருசி, குணம், மனம் ஏதாவது இருக்கா? எங்க அப்பா வச்ச ரசத்தை நீ குடிச்சிருக்கியா? கரெக்ட். அது ரசம். இது என்ன ரசம் இல்லாம காப்பில ஊத்துற டிக்காசனா? இதுக்கு அதுவே மேலு.
இந்த அரிய கண்டுபிடிப்ப சொல்றதுக்கு தான் 3 தடவை ஊத்தி ஊத்தி குடிச்சியாக்கு. பின்ன சாப்பிட்டு பார்த்தா தானே கரெக்டா ரிசல்ட் சொல்ல முடியும். என்னடா இந்த பார் தேவையில்லாம எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்தாமா நான் சாம்பாரை ஊத்த. அம்மா தாயே, நம்ம நல்லா வாய்க்கு ருசியா சமைக்கிறோம், அதனாலதான் இவனுக்கு 2 பேரும் இந்த கட்டு கட்டுறாங்கன்னு தப்பு கணக்கு போட்டுறாத. ஏதோ கொடுமைக்கு முழுங்கிட்டு இருக்கான். பொய் சொல்றதுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னா உங்க 2 பேத்துக்கு தாண்டா கொடுக்கணும். ஏண்டா குருட்டு கோழி தவிட்ட முழுங்குற மாதிரி கப்பு 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 கப்புன்னு முழுங்கி போட்டு இப்ப என்ன சொட்டையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எங்கம்மா ஓம் பேர் உள்ள தகனா? என்னது? வெண்டக்கா. வேணாக்கா. அக்காவா? கத்திய தூக்குற அளவுக்கு வந்துட்டியா நீ? இருக்கட்டும் இருக்கட்டும். அப்பா, நாளைக்கு என்னோட பிறந்த நாள். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஹோட்டல்ல ஒரு பார்ட்டி கொடுக்கலான்னு இருக்கேன். குடு. இல்ல, அதுக்கு பணம் 1000 ரூபாய் வேணும். அது நீங்க தான் தரணும். ஏய், நீங்க 2 பேரும் என்னடா பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க? இப்படி சாதனை எதுவும் பண்ணாம பிறந்த நாள் கொண்டாடுறதே தப்பு. அதுலயும் நீ அடுத்தவன் காசுல கொண்டாடணும்னு நினைக்கிற பாரு, அது மன்னிக்க முடியாத தப்புடா. அடுத்தவங்க காசு ஒண்ணும் இல்ல, எங்க அப்பா காசு, எங்க 2 பேரும் சேர வேண்டிய காசு. ஒரு 1000 ரூபாய்க்கு பெற மாட்டோமா நாங்க? இங்க பாருங்க, 100 ரூபாய் கிட்டதான் செலவாகும். உங்க பிறந்த நாளை இங்கே கொண்டாடுங்க. இனிப்பு பலகாரம் எல்லாம் நான் செஞ்சு தரேன். ஹோட்டலுக்கு போய் வெட்டி செலவு பண்ணாதீங்க. ஏய், உன் பிறந்த நாளை கொண்டாடணும்னா கௌரி சொன்ன மாதிரி இங்க கொண்டாடு. ஹோட்டலுக்கு போனீங்கன்னா முக்கா தொட்டு தர மாட்டேன். பாத்தியாடா நிலைமைய? அதானே புதுசா வந்த வண்டிக்கு என்னடா அவசரத்துக்கு சட்டம் போட்டு போறான். அதை நம்ம அப்பா அமல்படுத்துறாரு. மொத்தத்துல அரசாங்கம் மாதிரி ஆகி போச்சா நம்ம வீடு. இவனமோ அப்பாக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மாதிரி பந்தா பண்ணிட்டு போறான். டேய், இனிமே நமக்கு சில்லறைக்கு டிங்கி தான். நான் எங்கேயும் சமாளிச்சுக்கிறேன். ஆனா நீ என்கிட்ட கடன் கேட்கிறவளை வச்சுக்கிறாத. வேல்முருகனுக்கு அரோகரா, இரும்பு கஜானாவுக்கு அரோகரா, தண்டல் பாண்டியன் கஞ்ச பாண்டியனுக்கு அரோகரா. சாவியை நான் மெதுவா எடுக்கிறேன். வேலை நான் உள்ள சொருகிறேன். மெல்ல 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 மெல்ல. அரோகரா 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 அரோகரா. முருகா 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 முருகா. ஓ ஓ ஓ ஓ ஓ. வா 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 வா. வாடா 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 வாடா. என்னடா வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்க? சீக்கிரடா, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ, மெதுவா மெதுவா மெதுவா. இது ஓகே. ஐயா ஐயா. வேலு முருகா, பழனி மலையில இருந்து நேரா வந்து உன் பக்தனுக்கு இந்த தங்க வேலை கொடுத்துட்டு போயிட்டியா? ஆமா, இந்த தங்க வேலை வச்சு நீ என்ன செய்ய போற? உனக்கு என்ன புள்ளையா குட்டியா? ஐயோ, இது நம்ம வீட்டு வேலைங்க. நம்ம வீட்டு வேலை? அப்ப என் கையில இருந்த சாவி எங்க? அத வச்சுதான் உள்ள உங்க பிள்ளைங்க பணத்தை திருடிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, அவனுக்கு ஏற்கனவே என்கிட்ட முகமுடி ஓட்டு கொள்ளையடிச்சவனுங்களாச்சு. இப்ப ஒரிஜினல் புட்டியிலே கை வச்சுட்டானுங்களா? சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ, டேய், கௌரி அப்பாவை கூட்டு வரடா. சீக்கிரம் தான் பண்ணி சமாளி. டேய் விச்சு, டேய் டேய், என்னடா விச்சு? டேய் விச்சு, என்னடா சாவி கொடுத்து நிக்கலையாடா? நான் என்ன பண்ணுவேன்? விச்சு விச்சு, டேய் விச்சு. விச்சுக்கு என்னடா ஆச்சு? அப்பா, திடீர்னு விச்சுக்கு வலிப்பு வந்துருச்சுப்பா. நாங்க எதிர்பார்க்கவே இல்லப்பா. என்னது வலிப்பா? பெட்ரூம் இல்லடா படுத்துறனா? இங்க எப்பறா வந்த? அப்பா, இது சாதாரண வலிப்பு இல்லப்பா, கழுகு வலிப்பு. அதான் பெட்ரூம்ல இருந்து பறந்தே இங்க வந்துட்டான்ப்பா. நான் தான் உங்க கையில இருக்க சாவி எடுத்து அவன் கையில கொடுத்தேன். ஆனா கூட நிக்கலப்பா. என்னது கழுகு வலிப்பா? எந்த வலிப்பா இருந்தாலும் வாயில நுரையிலடா வரணும், நுரையவே காணோம். அது இது லேட்டஸ்ட் டைப். வாயில இருந்து நுரை வராதுப்பா, எச்சி தான் வரும். இங்க பாருங்க எப்படி என்னது இதுல கூட லேட்டஸ்ட் டைப்பா? ஐயா, கடப்பாரிய பழுக்க காய வச்சு கால்ல சூடு போட்டா காக்கா வலிப்பு வராதுன்னு சொல்லுவாங்க. நான் வேணா காய வைக்கட்டுமா? சூடா. காக்கா வலிப்பும் கிடையாது, கழுகு வலிப்பும் கிடையாது, சாதாரண குறி வலிப்பு. இது இதுக்கு எதுக்கு கடப்பாரகம் இல்ல சூடு? பேசாம போய் தூங்க. டேய், இனிமே இங்க எவனுக்காவது காக்கா வலிப்பு வந்துச்சு, கால்ல 2 இரும்பு வளையத்தை மாட்டி கழுத்தோட கனெக்ஷன் கொடுத்துருவேன். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. கொண்டா சாவி. ஒட்டி நீ புதைச்சு வச்சிடறேன். பாத்தியாடா சிவா, அந்த கௌரி நம்மளை காட்டி கொடுத்துட்டா. அவன் நாட்டுல பேங்க்ல திருடுறான், பக்கத்து வீட்டுல திருடுறான், எய்த்த வீட்டுல திருடுறான். கேவலம் நம்ம சொந்த வீட்டுல திருட முடியல. இவ்வளவுக்கு காரணம் அந்த வெண்டக்கா. அவளை பொடிப்படியா 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 நறுக்கி சாம்பார் வச்சு நான் குடிக்கல. சாம்பார் வைக்க தெரியாதா? குடிப்பா. கமான் டார்லிங்,
அப்படியே வாயில வை. ஒரு வெள்ளக்கார பொண்ணை வச்சு வித்த காட்டிக்கிட்டு இருக்கானே, நல்லா தான் காட்டுறான். உன் வாயில ஐஸ்கிரீம் ஓட்டி இருக்க. பம் 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 ஆரம்பம் பிம் 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 பேரின்பம். டேய் 7-8 நாள் கராச்சு கண்ணே. விச்சு. இல்ல கண்ணே. யாராவ? டேய் அட அப்பா. அப்பா என்னப்பா? எப்பா என்ன பார்க்லயே வசூலா? டேய் யாரா அது? எங்க இருந்து அத புடிச்சிட்டு வந்த? சு கேள்வி ரொம்ப ராங்கா இருக்கு. புடிச்சு வர்றதுக்கு இது என்ன ஆடா மாடா? இங்கிலீஷ் ஐஸ்கிரீம். ஆமா இது எந்த நாட்டுக்கார புள்ளடா? இத்தாலி தெரியுமாப்பா? இத்தாலி. நீ எங்க இத்தாலி நாட்டு தக்காளியே பாத்துக்க மாட்ட. அந்த பணக்கார நாட்டுல இருந்து பறந்து வந்த பைங்கிளி ஓ ரேஞ்சுக்கு இத்தாலி நாட்டு கார் தான் வாங்க முடிஞ்சு. ஆனா ஏன் ரேஞ்சுக்கு இத்தாலி இருந்து ஒரு அழகு தேவதை எழுதிட்டு வந்திருக்கேன். பார் சீம பசுமை. மானே உன்னை சோறு போட்டு வளர்த்தது வீண் போலடா. பின்ன Who is this old man? டார்லிங் மை ஃபாதர். Your father? Oh, my father-in-law. டேக் இஸ் பிளஸிங். என்ன பிளஸ் பண்ணுங்க மாமா. நல்லா இருக்கு. அதுக்குள்ள தமிழ் கலாச்சாரத்தை பிராக்டிஸ் கொடுத்துட்டியாடா? ஓகே ஓகே. நேரு பரம்பரைக்கும் இத்தாலி நாட்டுல இருந்து ஒரு மருமக, இந்த பாண்டிய பரம்பரைக்கும் இத்தாலி நாட்டுல இருந்து ஒரு மருமக, டில்லிக்கு நமக்கு ஏதோ ஒரு ஸ்டார் லிங்க் இருக்கும் போல இருக்கே. சொத்து கித்து நிறைய இருக்கான்னு கேட்டுக்கிட்டியாடா? அடச்சே உன் புத்தி ஒண்ணே விட்டு போமாப்பா. அதெல்லாம் எக்கச்சக்கமா கிடக்கு. டேய் இந்த தோல்ல கை போடுறது, பார்க்ல படுத்து பரடுறது, ஐஸ்கிரீம் வாங்கி நக்கறதெல்லாம் கல்யாணத்துக்கு பின்னாடி வச்சுக்கடா. நம்ம கலாச்சாரத்தை கெடுத்து விடாங்கடா. வெள்ளக்கார புள்ள வரட்டுமாடா? வணக்கம். ஓய் வசூல பண்ணாம ஒன் மோர் டார்லிங். டேய் மறுபடியும் என்ன மாப்ப முடிச்சிட்டு வீட்டுக்கு வர சீக்கிரம். ஓகேப்பா. பாட்டுக்கு ஆற அளவுக்கு ஆளாச்சடி. கெட்டப்பெல்லாம் மாறி ஒரிஜினல் மெட்ராஸ் ரேஞ்சுக்கு பிக்கப் ஆயிட்டடி. டேய் வில்லேஜ் பார்ட்டி இப்ப வெஸ்டர்ன் ரேஞ்சுக்கு டெவலப் ஆயிடுச்சு. நடக்கிற காரியமா இது? நம்மளோட நல்லா நடப்புல அதானே. அடே ஐயோ பாட்டு மாறிடுச்சு. தெரியலையே. சரி இதுக்கு ஆடு. விருந்து களைச்சு காட்ட போறண்டி, விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேலாட்டாத விருந்து களைச்சு காட்ட போறண்டி. தஞ்சாவூர் ஏட்டம் தலைகீழா பாடம் படுத்து கொஞ்சாதி புருஷன் இல்லாம புள்ளையும் குட்டியும் பிறகுறா போல விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேலாட்டார விருந்து களைச்சு காட்ட போறண்டி. அஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி, அணுசக்தியாலே ஆயுள் விருத்தி பண்ண போறண்டி. மௌனேலா அப்பா என் ஆத்ம திருப்திக்கு இன்னைக்கு தாண்டா ஒரு காரியம் பண்ணிருக்கீங்க. அப்படியா? எப்பா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஆமாடா. அந்த சந்தோஷம் மாறதுக்குள்ள ஒரு 200 ரூபாய் கொடுப்பா. 200 ரூபாய் என்னடா, 500 ரூபாய் தரேன்டா. ஐயோ அப்பா தான். என்ஜாய். டேய் இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இன்னொரு 1000 ரூபாய்க்கு சேர்த்து ஆடிக்கலாமேடா. இல்ல இது டம்மியா ஒரிஜினலா பாத்துக்குறோம். டேய் ஒரிஜினல் நோட்ரா, தெரியாம கொடுத்துட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். வா 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 இன்னைக்கு நைட்டு உஜாலாடா. என்னம்மா நேரத்துல எழுப்பிக்கிட்டு? ஐயோ உங்க பசங்க வர வர ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. ஏன் மறுபடியும் பணத்தை கிணத்தை திருடுறாங்களோ? அது கூட பரவாயில்லையே. டிவில ஏதோ ரொம்ப அசிங்கமான படத்தை போட்டு பாத்துக்கிட்டு உன் சவுண்ட வேற குடுக்குறாங்க. கண்டாவி கருமம். ஏதாவது சண்டை படம் போட்டு பாத்துக்கிட்டு இருப்பானுங்க, நீ போய் பாரு. ஐயோ அதெல்லாம் இல்ல, நீங்க வாங்க வந்து கண்டிச்சு வைங்க. படத்தை பார்த்துட்டு காலையில கதை சொல்லுவியா? டேய் சு டிஸ்டர்ப் பண்ணாத. டேய் அப்பாடா. அப்பா வந்து டப்பா வா. டேய் அப்பா வா. டேய் பிளேட் மாத்துடா, பிளேட் மாத்து. பின்றே பாரு உங்களை. அப்பாடா. அப்புறம் வேற டேய்
நேரங்கிட்ட நேரத்துல தூங்காம என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அது திருவிழா படம் பாக்குறப்பா. ஆமாப்பா. நீ வந்து உட்காரு, 3 பேரும் சேர்ந்து பாப்போம். எத்தனை நாளா ஓடிக்கிட்டு இருக்கு இந்த கம்பெனி? அது பக்தி வர்றப்பனா அந்த கம்பெனி ஓடும்பா. ஆமாப்பா, பக்தி படம் தான். திருவிளையாடு பாருங்க, ஔவையாரு பாருங்க. எப்பா யார் தெரியுதா? கேபி சுந்தராம்பாள். ஆமா, தமிழ் திருவிழாடுது. அதே கேபி சுந்தராம்பாள். கதவை திறந்துட்டு உள்ள வர்றதுக்குள்ள பிளேட்ட மாத்திட்டீங்களாடா? என்ன வர வர அப்பாக்கு கண்ணு ரொம்ப டம்மி ஆயிட்டு வருதுல. அப்பா முதல்ல அந்த கண்ணாடி எடுத்து மாட்டிட்டு பாருங்க. அது வேற ஒண்ணும் இல்லப்பா. ரொம்ப நாளா நீ அந்த மாதிரி படம் பாக்கணுங்கிற ஏக்கத்திலேயே லோ 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 லோன்னு அலைஞ்சிருப்ப. அதான் அந்த மாதிரி காட்சி உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. டேய், பழிய தூக்கி அப்படியே ஏன் மேல போட்டீங்களாடா? வேற வழி? கௌரி சொன்னது சரியா தான் போச்சு. ராத்திரி ஆனா மட்டும் இந்த வீட்டுல ஏதேதோ மர்ம வேலைகள்லாம் நடக்குது. இன்னைக்கு போடுறான்டா 144. இந்த கட்லு, ஃபேனு, பெட்டு, டிவி, டெக்கு எல்லாத்தையும் எடுத்து நாளைக்கே பழைய விலைக்கு விற்க போறேன். என்னது? நாளைக்கு தரையில படுத்துக்கிட்டு விட்டத்தை பாத்துக்கிட்டு விசிறி வீசிக்கிட்டு இருந்தா தாண்டா உங்களுக்கு புத்தி வரும். கௌரி, உடனே வியாபாரத்துக்கு ஏற்பாடு பண்ணுமா. டிக்கெட்டுக்கு கொண்டு வந்துட்டாரா நம்ம அப்பா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த வெண்டக்கா. அந்த வெண்டக்காய காம்போட கிள்ளி இந்த வீட்டை விட்டு நான் வெளியே எரியல. ஆமாண்டா, அவளை எப்படியாவது வெளியில அனுப்புனாதான் நம்ம பழையபடி சுதந்திரமா இருக்க முடியும். ஆமா, அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு நான் வச்சிருக்கேன்டா பிளானு. ஓகே ஓகே, இப்ப கையெடு.